வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 4ஆம் தேதி சனிக்கிழமை, அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்துக்கான பலன். இந்த வாரத்தில் கிரக நிலவரங்களை பொறுத்தவரையில் மாற்றமில்லை. மேஷத்தில் எந்த கிரகமும் கிடையாது. மிதுனத்தில் குரு இருக்கிறார். அப்புறம் சிம்ம ராசியில் கேதுவும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். அப்புறம் கன்னி ராசியில் புதனும் சூரியனும் இருக்காங்க. அதுக்கப்புறம் துலாத்தில் செவ்வாய், விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வார தொடக்கத்தில் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் மூவ் பண்ணி போகிறார். சனி பகவான் மீன ராசி, ராகு கும்பராசி. இது கிரக நிலவரங்களாக இருக்கிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட், குரு 5ஆம் வீட்டில் இருக்கார். ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட், சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறார். 7.5 சனி சொல்கிறோம், கடைசி பகுதி. அப்போ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சரி, உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்காது. அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும் இல்லையா, கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது என்றுன்னு. அதான் நிச்சயமாக பதில் உண்டு, ஆனால் உடனடியாக இல்லை, கிடைக்கும். அதனால் மனதை விட்டுறாமல் செயல்படுங்க. 7ஆம் வீட்டில் சுக்கிரன். பொன் பார்க்க போகிறீங்க, இல்லை பையனை பார்க்க போகிறீங்க, திருமணம் சம்பந்தமாக எல்லா பேச்சுவார்த்தையும் நடத்த முடிஞ்சது நல்லபடியாக. ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ ஊருக்கு போய் ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லலாம். ஐயோ என்னது முடிவை சொல்லாமல் போகிறாங்களே. நான் தான் சொன்னேனே, எல்லாமே சற்று தாமதித்து நடக்கும். 2 நாளில் முடிய வேண்டிய வேலை 4 நாளில் முடியும். இதுதான் அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினால் வரக்கூடிய சின்ன பாதிப்பாக இருப்பதை தவிர வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சில நேரங்களில் நாம் கொஞ்சம் கூடுதலாக பண செலவை ஏற்படுத்தும். இது எப்படின்னா, இப்போ எல்லா ஐட்டம்ஸும் விலை குறையுது, ஜிஎஸ்டி கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம கரெக்டாக அது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முந்தின நாள் வாங்கியிருப்போம். ஐயோ இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தாலும் நமக்கு எல்லாம் கம்மி. வருத்தப்பட்டதில் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, தப்பு. இது நமக்கு கிடைச்ச ரேட்டு தான் அப்படின்ற மாதிரி மனோநிலை வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒரு சின்ன சின்ன வருத்தங்களை தரக்கூடியது தான் நான் சொன்ன இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி. பயப்பட வேண்டாம். 7.5 சனி ஒன்றும் ஆகாது. அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார். புதன் 8ல் இருந்தான்னா எப்போவுமே நிறைந்த தனத்தை தருவார். சூரியன் ஒரு விதத்தில் தந்தையை குறிக்கும். அப்போ கொஞ்சம் வயசான அப்பா இருக்கார் அப்படின்னா அவர் கொஞ்சம் தொல்லைகள் அதெல்லாம் ஏற்படும். அதனால் அதுலேயும் கவனமாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வியாதின்னு உண்டு. வியாதின்னு வந்தால் அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்னு போனால் செலவு தான். அதுக்கு தானே அவங்களும் படிச்சுட்டு வராங்க. அதனால் இதெல்லாமே இன்டர்லிங்க்டு தான், ஒன்றும் பண்ண முடியாது. நீட் எக்ஸாம் பற்றி நம்ம கவலையப்பட வேணாம். நீட்டு நடந்தாலும் நடக்காட்டாலும் நமக்கு பில்லு வந்துடும் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நடக்கும். அதனால் சில நேரங்களில் ஐயோ செலவாயிடுதே அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் இன்னோவேட்டபிள் தான், அது நடப்பது நடக்கும். இதைத்தான் நீங்கள் முக்கியமாக அந்த சனியுடைய தன்மையால் நினைக்கணும். ஆனால் அதே நேரத்தில் பாசிட்டிவ் சைடு என்னென்னா, நல்ல ஒரு விழா காலம், சந்தோஷங்களை எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம், நல்ல நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக உங்கள் பக்கம் நிற்பார்கள். மனதுக்கு இனிய நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய நல்ல காலமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க,
நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.